வணக்கம். இன்னைக்கு நம்ம கதை விளக்கத்துல ஒரு மாபெரும் வரலாற்று போராட்டத்தை பத்தி தான் அலச போறோம். காற்றுல உள்ள விலங்குகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பாம்பு கூட்டத்துக்கு எதிரா நடத்தின அந்த போர் இருக்கே, அது ஒரு சாதாரண போர் கிடையாது. டீம் ஒர்க், அதாவது கூட்டு முயற்சிக்கும் சரியான திட்டமிடலுக்கும் இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை நம்மால பார்க்கவே முடியாது. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். காட்டின் ராஜாவான சிங்கத்தாலையும் பிரம்மாண்டமான யானைகளாலையும் கூட தோற்கடிக்க முடியாத ஒரு பெரிய ஆபத்தை சாதாரண முள்ளம்பன்றிகள் எப்படி வீழ்த்துச்சு? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எந்த ஒரு பெரிய பலமும் இல்லாத முள்ளம்பன்றிகள் எப்படி ஒரு முழு காட்டின் தலையெழுத்தையே மாத்தி அமைச்சுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். ஆரம்பத்துல இந்த காடு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்துல தான் இருந்துச்சு. அங்கிருந்து ஒரு அடிப்படை முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் சிங்கம் ரொம்ப நேர்மையா நல்லபடியா ஆட்சி பண்ணிக்கிட்டு வருது. ஆனா இன்னொரு பக்கம் அந்த காட்டுல வாழ்ந்த விலங்குகளுக்கு இடையில கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்ல. எப்ப பார்த்தாலும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு வந்தன. ஒரு தலைவன் எவ்வளவுதான் நேர்மையானவனா இருந்தாலும் அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இல்லைன்னா எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஒற்றுமையின்மைதான் அந்த காட்டோட மிகப்பெரிய பலவீனமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த எதிர்பாராத பேரழிவு நடந்துச்சு. எது ஏதோ 1-2 பாம்புகள் வந்த மேட்ரு கிடையாதுங்க. எங்கிருந்தோ வந்த ஒரு மிகப்பெரிய விஷ பாம்புகளின் கூட்டம் அந்த காட்டு விலங்குகளுக்கு பொதுவான ஒரு நீரோடைய முழுமையா ஆக்கிரமிச்சுக்குச்சு. தண்ணீருங்கிறது எந்த ஒரு உயிருக்கும் அடிப்படை தேவை இல்லையா? ஆனா அந்த பாம்புகள் ரொம்ப சுயநலமா அந்த நீர்நிலைய மறிச்சுக்கிட்டு தண்ணி குடிக்க வர்ற எல்லா மிருகங்களையும் ரொம்பவே பயமுறுத்த ஆரம்பிச்சுது. இது அந்த காட்டின் ஒட்டுமொத்த அமைதிக்கே விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால். உடனே காட்டுல இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு தனித்தனியா களத்துல இறங்குனாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? தனி மனித பலம் ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி எப்படி தோத்து போகுதுன்னு இங்க நீங்க பார்க்கலாம். முதல்ல காட்டின் ராஜாவான சிங்கம் நேரா போய் கர்ஜிக்குது. ஆனா பாம்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தையே கடிக்க பாயுது. நிலைமை விபரீதமாகறத பார்த்த சிங்கம் பின்வாங்கிடுச்சு. அடுத்து யானைகள் தங்களோட பிரம்மாண்டமான கால்களால பாம்புகளை மிதிச்சு கொன்றலான்னு ரொம்ப கெத்தா போகுதுங்க. ஆனா ஆயிரக்கணக்கான பாம்புகள் யானைகள் மேலேயே ஏறி பயமுறுத்தினதும் யானை கூட்டமும் அலறி அடிச்சுட்டு ஓடிடுச்சு. கடைசியா வானத்திலிருந்து கழுகுகள் வந்து ஒவ்வொரு பாம்பா தூக்கிச் செல்ல முயலுது. ஆனா பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்ததால கழுகுகளாலையும் தாக்குப்பிடிக்க முடியல. தனிப்பட்ட மிருகங்களோட எந்த பழமும் இந்த மாபெரும் ஆபத்துக்கு முன்னாடி எடுபடவே இல்ல. இந்த குழப்பங்களுக்கு நடுவுல அமைதியா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் யாருன்னா நம்ம நரியார் தான். நரி ரொம்பவே ஸ்மார்ட்டா ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் ஆடுச்சு. எல்லா விலங்குகளையும் சிங்கத்தோட குகைக்கு வரவழைச்சு, உங்களுக்குள்ள எந்த ஒற்றுமையும் இல்லாததால தான் எங்கிருந்தோ வந்த பாம்புகள் உங்களை இப்படி திணறடிக்குது. உங்களால இந்த காட்டிற்கோ அரசருக்கோ எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டே போயிருங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி ரொம்ப கடுமையா சொல்லிருச்சு. இது அந்த விலங்குகளோட ஈகோல கரெக்டா அடிச்சு அவங்கள விழிப்படைய வச்சுது. உடனே எல்லா விலங்குகளும் தங்க தப்ப உணர்ந்துகிட்டு தயவு செஞ்சு எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு நரியிடமும் சிங்கத்திடமும் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. விலங்குகள் எல்லாம் தங்களோட ஈகோவை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதும் நரி ஒரு சூப்பரான பிரெயின் ஸ்டார்மிங் செஷனை நடத்துது. கழுதகிட்ட பாம்புகளோட பலம் என்னன்னு கேக்குது. அவற்றின் கொடிய விஷமும் எண்ணற்ற கூட்டமும் தான் பலம்னு கழுத சொல்லுது. உடனே நரி அப்படியானால் அவற்றின் பலவீனம் என்னன்னு கேட்க குரங்கு ரொம்ப சரியான ஒரு பதில கொடுக்குது. பாம்புகள் முள்ளம்பன்றிகளை பார்த்தாலே பயந்து ஓடும். முள்ளம்பன்றிக்கிட்ட விஷம் இல்லைன்னாலும் பாம்புகளுக்கு இயற்கையாகவே அவைகளை பார்த்த ஒரு வித பயம் உண்டுன்னு குரங்கு சொல்லுது. இங்கதான் நரியோட மாஸ்டர் பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க கவனிக்கணும். முள்ளம்பன்றியோட முட்கல்ல இயற்கையா விஷம் கிடையாது. அதனால நரி ஒரு வியூகத்தை வகுக்குது. காட்டுல இருக்கிற விஷச் செடிகளை கொண்டு வந்து ஒரு செயற்கையான விஷத்தை உருவாக்கி அத முள்ளம்பன்றியோட முட்கல்ல பூசுறதுதான் அந்த பிளான். எதிரியோட ஆயுதமான அதே விஷத்த எதிரி பயப்படுற முள்ளம்பன்றியோட முட்கல்ல தடவி அவங்களுக்கே எதிரா திருப்புறது நிஜமாவே ஒரு அட்டகாசமான முறை இல்லையா? இப்போ பிரிஞ்சு கிடந்த அந்த காடு எப்படி ஒரே டீமா மாறுச்சுன்னு பாருங்க. ஏதோ ஒரு பெரிய மாடர்ன் ஃபேக்டரியில வேலை நடக்கிற மாதிரி ஒவ்வொரு விலங்கும் அதோட தனித்துவமான திறனை இங்க எப்படி பயன்படுத்துதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, கரடிகள் காட்டுக்குள்ள ரொம்ப ஆழமா போய் கொடிய விஷத்தன்மை கொண்ட மூலிகைகளை தேடி பறிச்சிட்டு வருது. ஸ்டெப் 2, வலிமைமிக்க யானைகள் அந்த மூலிகைகளை ஒரு பெரிய இடத்துல போட்டு தங்கள் கால்களால மிதிச்சு விஷச்சாற்ற பிழியுது. ஸ்டெப் 3,
சுறுசுறுப்பான குரங்குகள் அந்த விஷச்சாற்ற ரொம்ப கவனமா எடுத்து முள்ளம்பன்றிகளோட ஊசி போன்ற முட்கள்ல பூசுது. அண்ட் ஃபைனலி கொடிய விஷம் தடவப்பட்ட ஆயுதங்களோட முள்ளம்பன்றி படை ரொம்ப கெத்தா போர்க்களத்தை நோக்கி கிளம்புது. ஒரு சின்ன வேலை செஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு விலங்கோட பங்களிப்பும் இங்க எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னு கவனிச்சிங்களா? இப்போ கிளைமாக்ஸ், அந்த பிரம்மாண்டமான போர் ஆரம்பமாகுது. இது வெறும் போர் கிடையாது, ரொம்ப பக்காவான ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக். பாம்புகள் வழக்கம் போல முள்ளம்பன்றிகளை சுற்றி வளைக்குது. ஆனா இந்த முறை முள்ளம்பன்றியோட முட்கள்ல இருந்த விஷம் பட்ட உடனே தாங்கள் தான் கொடிய விஷம் கொண்டவங்கன்னு கர்வம் பிடிச்சலைஞ்ச பாம்புகள் எல்லாம் மயங்கி கீழே விழுது. அப்படி மயங்கி விழுந்த பாம்புகளை யானை கூட்டம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம மிதிச்சு நசுக்குது. இதையும் தாண்டி தாக்க வந்த பெரிய பாம்புகளை கரடிகள் தங் பலமான கைகளால பித்தி எரியுது. இந்த ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த தாக்குதல கொஞ்சமும் எதிர்பார்க்காத பாம்பு கூட்டம் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு காட்டை விட்டே முற்றிலுமா தெரிச்சு ஓடிருச்சு. இங்க நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையான வெற்றிங்கிறது அந்த பாம்புகளை விரட்டினதுல மட்டும் இல்ல, தங்களுக்குள்ள இருந்த வேறுபாடுகளை மறந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்க முடியும்னு அந்த விலங்குகள் தங்களோட சொந்த கூட்டு பலத்தை உணர்ந்ததுதான் நிஜமான வெற்றி. அன்னைக்கு முதல் காட்டுல உள்ள எல்லா மிருகங்களும் தங்கள் பழைய விரோதங்களை மறந்து ஒன்னா வாழ்ந்து அந்த காட்டையே ஒரு ரொம்ப வளமான இடமா மாத்தி காட்டுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறும் விலங்குகளே தங்களோட ஈகோவை விட்டுட்டு முழுமையான ஒற்றுமையோட ஒரு மாபெரும் விஷ படையெடுப்பையே ஈஸியா முறியடிக்குதுன்னா, மனிதர்களான நம்மால சரியான குழுப்பணியும் ஒற்றுமையும் இருந்தா எப்பேற்பட்ட சாத்தியமற்ற சவால்களையும் உடைக்க முடியும் இல்லையா? உங்க குடும்பத்திலயோ, வேலை பார்க்குற இடத்துலயோ, இல்ல உங்க சமூகத்திலயோ நீங்க எதிர்கொள்ற எந்த பிரச்சனைய இந்த மாதிரியான ஒரு டீம் ஒர்க் மூலமா உங்களால ஜெயிக்க முடியும். இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம கதை விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.